கோட்டைமேடு கோட்டை கட்சியிலிருந்து நிரந்தரமா நீக்கிக்கிறாங்க. அரசு பொறுத்த மட்டும் காவல்துறையை பொறுத்த மட்டும் காவல்துறை வந்து இதுல கடுமையான நடவடிக்கை எடுத்தா இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் தொகை இன்னைக்கு 8.5 கோடிக்கு மேல ஆயிடுச்சு. அங்கங்க நடக்கிற தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதை வந்து கடுமையா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து அரசு இன்னும் வேகப்படுத்தி நடவடிக்கை துரிதப்படுத்தி போதை இல்லாத ரவுடிசம் இல்லாத தமிழகம் வருவதற்கு அரசு முயல வேண்டும். காவல்துறை அதற்கான முயற்சியில் முழு ஈடுபடு செயல்படுகிறது. இன்னமும் தன்னுடைய வேகத்தை கூட்ட வேண்டும். ஆசிரியர் போராட்டம் வந்து 2ஆம் நாளை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு பழைய ஓய்வு பெற்றான் சில தேர்வு அறிக்கைகளை திமுக அரசு வந்து செய்ய தவறிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதுனாலதான் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டாங்க. எடப்பாடியார் யதார்த்தத்தை சொன்னார், நிலைமையை சொன்னார், செஞ்சுட்டாரு, கொஞ்சம் பொறுங்கினார். இவர் உடனே வந்த உடனே கையெழுத்து போடுவோம்னாரு. அதனால ஓட்டு போட்டாங்க. அரசு ஊழியர்களால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. சிறுபான்மை மக்களாலும் அரசு ஊழியர்களாலும் இந்த ஆட்சி வந்தது. இன்றைக்கு அரசு சிறுபான்மை சமுதாய மக்களும் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்களும் போராடுகிறார்கள். ஆகவே யார் ஏமாற்றப்பட்டார்கள் என்பது, ஏமாற்றியவர்கள் யார் என்பது அரசு ஊழியர்களுக்கு தெரியும், சிறுபான்மை மக்களுக்கும் தெரியும். அரசு ஊழியர்களுக்கு கோரிக்கை நிச்சயமாக வந்து அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் வருகின்ற பொழுது கனிவோடு பரிசீலித்து அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவார். மத்திய அரசு பட்ஜெட்ல தமிழகத்துக்கு ஒதுக்கீடு பண்ண அதை நான் ஏற்கனவே சென்னையில கேட்ட செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கேன். தமிழகத்துக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். தமிழ்நாடு என்பது உலகத்தினுடைய தென்கோடி எல்லை, தென்கோடி பகுதி. இது கன்னியாகுமரி தான் வந்து நம்முடைய உலகத்தின் தென்கோடி எல்லை. தமிழகத்தின் எல்லை மட்டும் கிடையாது, இந்தியாவின் எல்லை மட்டும் கிடையாது, உலகத்தினுடைய தென்கோடி எல்லை இதுதான். இங்க வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பல கடலோர காவல் படை எல்லாமே இங்க இருக்கு. சர்வதேச கடல் வழி இதெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கு, பசிபிக் கடல் தான் இருக்கு. ஆகவே வந்து தமிழ்நாட்டுக்கு ராணுவ ரீதியாகவும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நிதியை ஒதுக்க வேண்டும். இதுல பாரபட்சமே பார்க்கப்படாது. மத்திய அரசு ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடலைன்னா நினைக்கப்படாது. இதை வந்து ஒதுக்கிக்கணும். ஒதுக்காதது மத்திய அரசுடைய தவறு. ராமநாதபுரம் மாவட்டத்துல குறிப்பா கமுதி முதலமைச்சர் கருணாநிதி விவசாயிகளுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில வந்து காவிரி வைகை குண்டாறு நிதி ஒதுக்குனாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சி வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தல, அப்படியே கிடப்புல போட்டுருக்காங்க. நிதியை விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. ஏனால அந்த மாதிரி அது பண்றாங்க? அது அதிமுக சார்பில் இல்ல. எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கும் போது காவேரி வைகை குண்டாறு இணைப்பு என்ற திட்டத்தை தீட்டி அதற்காக முதல் கட்ட நிதியை ஒதுக்கி அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தவர் அன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். அந்த பணி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதற்குள்ள ஆட்சி மாற்றம் வந்த உடனே அந்த பணி இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பணம் ஒதுக்க. அதாவது கமுதி கோட்டைமேடு இந்த கோட்டை வந்து வெள்ளைக்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக வீரபாண்டிய கட்டபொம்மன், மன்னர் சேதுபதி, முக்கிய தலைவர்கள்லாம் வந்து மன்னர்கள்லாம் வந்து இங்கே வந்து தங்கி போயிருக்காங்க. வெள்ளைக்காரர்களை ஏற்று போர் புரிஞ்சிருக்காங்க. இது கமுதியை சுற்றி 9 கோட்டை வாசல் இது மாதிரி இருந்திருக்கு. அதில் 8 வந்து காலப்போக்கில் வந்து வெள்ளத்தால் வந்து மலை சீற்றத்தால் வந்து அழிஞ்சிருச்சு. இது ஒன்று தான் வந்து இன்னைக்கு இருக்கு. இதனுடைய அற்புதம் என்னன்னு கேட்டால், ஒரு 6 அடி 7 அடி அகலத்துக்கு சுடு மண்ணால, சுண்ணாம்பால, கரும்பு சாரால, கடுக்காவால கட்டப்பட்ட வலுவான கோட்டைங்கிறதெல்லாம் 300 வருஷமா வந்து வெள்ளைக்காரருடைய பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் தாக்கு பிடிச்சி இன்ன வரைக்கும் இங்க இருக்கு, அடையாளமா விளங்குது. இதுலதான் ஆயுதங்கள் எல்லாம் வந்து வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போர் புரிவதற்காக நம்முடைய மன்னர்கள் மருதுபாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கதான் வந்து பதுக்கி வச்சிருந்து தாக்கியிருக்காங்க, வெள்ளைக்காரர்களை தாக்கியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்களும் இருக்கு. இப்போ இங்க உள்ள தோன்றினாலே பழைய ஆயுதங்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஆயுதங்கள் கிடைப்பதாக இங்க உள்ள பெரியவர்கள் சொல்கிறார்கள். இதை நீங்க சுத்தி பார்த்தீங்கனாலே இதனுடைய பழமை புரியும். இந்த கோட்டை முனீஸ்வரர் பக்கத்துல இருக்காரு. இந்த முனீஸ்வரர் தான் இந்த கோட்டையை காப்பாற்றினாருங்கிற ஒரு ஐதீகம் இந்த பகுதி மக்கள் மத்தியில இருக்கு. இதை வந்து நம்முடைய தொல்வியல் துறை இதை பராமரிக்கணும்.
அதை வந்து இருக்கிற கோட்டைகளை பராமரிச்சா வருங்கால இளைஞர்களுக்கு இந்த கோட்டையினுடைய வீரமும் மகத்துவமும் வருங்கால இளைஞர்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் சுதந்திர வேட்கையையும் சுதந்திர எண்ணத்தையும் உருவாக்குவதற்கு இது ஒரு அடித்தளமாக இது போன்ற கோட்டைகள் பயன்படும். ஏன்னா இங்கிருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியில ஒரு சுரங்கம் இருந்திருக்கிறது. அந்த சுரங்கம் இப்போது அடைபட்டு இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்து கமுதி பகுதியிலும் அதே மீனாட்சி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அங்க விழா நடக்கின்ற பொழுது இங்கேயும் விழா நடந்திருக்குது. ஆகவே கமுதி, இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, கோட்டைமேடு போன்ற பகுதியெல்லாம் வரலாற்றோடு இணைந்த பகுதிகளாக சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் எதிர்ப்பதற்கு இந்த கமுதி, இந்த கோட்டைமேடு ஒரு தளமாக பயன்பட்டு. இந்த கோட்டையிலிருந்து தான் வந்து நம்முடைய இந்திய மன்னருடைய நம்முடைய தமிழக மன்னர்களுடைய இராணுவங்கள் பாதுகாப்பாக இருந்து ஆயுதங்களை வைத்திருந்து வெள்ளைக்காரர்களை தாக்கியிருக்கார்கள். ஆகவே இந்த கோட்டை பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழக அரசு உடனடியாக அதற்கான பணிகளை அதிமுக ஆட்சியிலே, அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடி ஆட்சியிலே பல்வேறு சின்ன சின்ன பணிகள்லாம் நடந்திருந்தது. அதுக்கு முன்பு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. இந்த பணிகள் அந்த இதெல்லாம் பாரம்பரிய அந்த பழமை மாறாமல் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது.